மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் நடி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடம் அசைய தேவ ஆவியாண்ட பிரசன்னம் ஊற்ற போகிறீங்க. மக்கு ஸ்தோத்திரம். எங்களோட பேச இருக்கிற மன்னாவே உங்க கரத்துல தந்திருக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்கிற பார்க்கிற யாருடைய இருதயங்களும் உங்க நாமத்தை கொண்டு திறக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். அடியான இடத்துல பிரயோஜனமானப்பா முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்ம தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா துதித்தல். வசனம் பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒன்று துதிக்கிற காரியம். தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரை துதிச்சு ஆராதிக்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு என்ன பண்றோம்? செலுத்துகிறவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல பிரியமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் பிள்ளைங்க துதிக்கிற யாராயிருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமா இருக்கும். அதுல ரொம்ப சந்தோஷப்படுகிற காரியமா இருக்கும். எப்படி துதிக்கணுமாமா? அப்பா, அந்த உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை தேவனாகிய கர்த்தருக்கு என்று என்ன செலுத்த ஆரம்பி. நம்முடைய பலியை செலுத்தும் போது கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். மகனே மகளே, நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, ரொம்ப நேரம் துதிக்க முடியறது இல்ல. ஹல்லேலூயா. துதிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். நம்ம ஒரு காரியம் முதல்ல சொல்ல போனா 7 நாள் துதிச்சாங்க, எரிகோ உடைக்கப்பட்டுச்சு, தகர்க்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. துதிக்கும் போது தேவனுக்கு கர்த்தருடைய மகிமையை நம்ம காண முடியும். துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பலன் பெற முடியும். துதிக்கும் போது தேவ ஆவியோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. துதிக்கும் போது அந்த துதிகள்ல அவர் வாசம் பண்ணுகிறவாய் உன் அருகாமையில வந்து நின்று கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல அப்படின்னா, உண்மையும் உத்தமமாக என்ன செய்வதில்லை, தேவனுக்கு கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பதில்லை. ஹல்லேலூயா. முழு இருதயத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்க? துதிக்க ஆரம்பிங்க. அரகுர மனசோடு அல்ல, அப்ப இருமனம் உள்ளவர்களாயும் அல்ல, அப்பமா கிறிஸ்துவ வாயளவு துதிக்கிறவர்களாயும் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. பவுலோசிலாம் குறிச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க பாருங்க, அந்த அறைகளுக்குள்ள, அந்த சிறைச்சாலையின் கதவுகளுக்குள்ள என்ன பண்ணாங்க? துதிச்சுதான் பாடுனாங்க. ஹல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரை தேடும் போது, தேவனாகிய கர்த்தர் துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த துதி பலியை அவர் ஏற்றுக்கொள்கிற தகப்பனா இருக்கிறார். நம்ம காணிக்கை செலுத்துவோம், ஆலயத்துக்கு போகிற எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருப்போம். ஆனா துதி பலியை தான் மிகவும் விரும்புகிற உகந்த பலி. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நோவுடைய நாட்கள் நடந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த பேழையை விட்டெல்லாம் இறங்கினதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்றாங்க? குடும்பமா என்ன செய்றாங்க? பலி செலுத்த ஆரம்பிக்காங்க. ஆனா அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, இனிமே நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனிமே அந்த மக்களை எப்படி அழிக்க மாட்டேன்னு சொல்லி வானவிலோட தேவனாகிய கர்த்தர் நோவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நானும் அந்த பலிகள் என்ன செய்றாரு? உகந்த வாசனையை வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் பாருங்க, 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தரும் பாருங்க, நீங்க பொய் பேசணும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் முன்னாடி போய் நின்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் சாதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்ம எவ்வளவுதான் நின்னாலும் அந்த உங்களுக்குள்ள காரியங்கள்ல கண்டிப்பா என்ன சொல்ல, ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும், ஒரு சமாதான குறைச்சல் இருக்கும். தேடுகிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேட ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளுக்கு முன்பாக வந்து நிற்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? ஒருவன் தன் நாவை அடக்காமல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நாவை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார் பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு பிரியமுள்ள நாவாக மாற்றிக்கொள்ள நம்மளால முடியறது இல்ல. அந்த நாவல தான் துதிக்கிறோம், அந்த நாவல தான் என்ன செய்யறோம்? சபிக்கிறவர்களா இருக்கிறோம், அந்த நாவல தான் போய் பேசுகிறவர்களா இருக்கிறோம், புறங்கூறுகிறவர்களா இருக்கிறோம், அந்த நாவல தான் அப்ப தேவ தூஷணம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான வார்த்தைகளை கூறுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கும் கேடுமான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்துவ கபடுள்ள நாவாய் நம்ம காணப்படுகிறோம். யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா யாருக்குள்ளேயும் என்ன செய்யறோம்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது ஒன்னாவது என்ன செய்ய உள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய நாவை அடக்காம நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. அப்போ நம்முடைய நாவு மிகவும் முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. நம்முடைய நாவுல என்ன வேணும்? பரிசுத்தம் கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுல அப்பவாக்கு தேவ பலன் நிச்சயமா வேண்டும். அன்று பாருங்க, ஏசாயை பார்த்து கதை சொல்கிற அசுத்த உதடுள்ள இருதயம் சொல்லி அவர் தன்னை சொல்றாரு. அந்த கங்க எடுத்து நாவுல வைத்து அவர் எழுதிப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய நாவுகளை என்ன சொல்ல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா எனக்கு என்ன செய்யுங்க? என்னுடைய சரீரங்களை உயிர்ப்பீங்க, என்னுடைய சரீரத்துல இருக்க பாவ கரைகளை எடுத்து போடுங்க, என்னுடைய கண்களை உயிர்ப்பீங்க, என்னுடைய கண்கள் இருக்க பாவ கரைகளை எடுத்து போடுங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய காதுகளுக்குள்ள அப்ப தேவையில்லாத வார்த்தைகள் விழுந்து கொண்டு இருக்கிறது, அந்த வார்த்தைகளை கலைந்து போடுங்க, என்னை உயிர்ப்பீங்க, உங்க நாமத்தால ஜெயம் எடுக்க பண்ணுங்க, உங்களுக்குள்ள வளரக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யும் போது கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமையுள்ள தகப்பனா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நாவு பரிசுத்தம் இல்லாம நீங்க துதிக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? துதிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? நம்முடைய நாவு மிகவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய நாவல என்ன ஆக வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க என்ன தேவனாகிய கர்த்தரிடத்துல துதிக்க ஆரம்பிச்சாலும், ஒரு பாட்டோ 2 பாட்டோ இல்ல ஸ்தோத்திர பலி எடுக்க ஆரம்பித்தாலும் அது தேவனுடைய நாமத்தை கொண்டு பரலோகத்தில் அது அங்கீகரிக்கப்படும். மகளே. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் என்ன சொல்றாங்க? நம்முடைய நாவை அடக்கி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுல அப்பா ஜீவன் உண்டு. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அவங்க நாவை வச்சு சபிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுடைய கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த நாவுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்க? கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் கவிழ்க்க வெடிக்க இகழவும் எகரையுமே ஒண்ணு பாத்தீங்கிற அந்த வசனத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு எல்லைகளுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நம்முடைய எல்லா அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தி வான மண்டலத்துக்குள்ள இருக்க எல்லா வல்லமைகளையும் உடைச்சு அப்ப தேவனுடைய கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக நம்முடைய சத்தம் வெளிப்படணுமே என்றால் அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய அவயங்களை அப்ப முழுமையாக தேவனிடத்துல சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்த நிறைந்ததா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உதடுகளின் கனி அப்ப தேவனுக்கு உகந்த வாசனை கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியமான ஒன்று, நம்முடைய நாவல சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று. ஏசாயா நாவை தொட்ட தேவன் நம்முடைய நாவை கண்டிப்பா தொட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நாவல என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு மகளே. உன்னுடைய நாவல குறைவுகள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை காணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தேவனுடைய கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க? கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அப்பா இன்னைக்கு நாவை சுத்திகரிங்க, என்னுடைய அவயங்களை சுத்திகரிங்க, என்னுடைய சரீரங்களை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. நம்ம சுத்திகரிப்ப கேட்க 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 தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்குள்ள இறங்குகிற தகப்பனா இருக்கிறாங்க. நம்முடைய எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து களைஞ்சு போட்டுட்டு அவரு நம்மளை சுத்திகரித்து அவருடைய வேலைகளை செய்கிற மகளை என்ன செஞ்சிருவாரு? அழகா நியமித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம துதிக்கிறதும் நம்முடைய நாவல தான் துதிக்கிறோம், நம்ம சபிக்கிறதும் நம்முடைய நாவல தான் சபிக்கிறோம், தேவ தூஷணம் பேசுகிறதும் அதுதான். அப்போ ஏசப்பா நமக்கு எவ்வளவு துக்கப்படுவாங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை யோசிக்கிறதே இல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு துக்கப்படுவாங்களே, கலங்குவாங்களே, என்ன பண்றது அப்படிங்கிற தாட்டே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறதுல வருகிறது இல்ல. ஹல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது துதித்தல் அவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப மிகவும் 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 பிரியமான ஒன்று அந்த துதிக்கிற காரியங்கள். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய சஞ்சரிக்கிற ஒரு மகனா மகளை நம்ம எழுப்பப்படணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய நாவு, நம்முடைய அவயங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நம்முடைய வாய்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேவனுடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அதனால எனது அருமையான பிள்ளைகளே, துதிக்கிற நாவுல உங்க பிள்ளைகளையோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களையோ இல்ல ஏதோ ஒரு யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க? சபிக்காதீங்க. ஹல்லேலூயா. துதிக்கிற நாவல நீ சபித்தலே அப்பமா அவர் கண்டார என்றால் அவருடைய இருதயம் உடைந்து போகும்.
ஹல்லேலூயா. நம்முடைய நாவை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற மகனா மகளா மாற வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த நாவுல சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று. அதற்கு பிற்பாடு பாருங்க, கர்த்தர் அங்கீகரிக்கிற கனிகளா இருக்காங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. எனது அருமையான மகளே மகனே, தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு சின்ன விஷயம் தானே நான் மாத்தி பேசினேன், அது ஒரு குட்டியான விஷயம் தானே. இப்படிதான் நீங்க என்ன செய்வோம்? யோசித்துக் கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு நீங்க சின்னதா இருந்தாலும் சரி, நடுத்தரமா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அறைகளுக்குள்ள போய் தேவனுடைய கர்த்தரோடு சஞ்சரிக்க போறோம்னு சொல்லி போய் நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றால், நம்முடைய அவயங்கள் எல்லாம் அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா? நம்முடைய நாவுகள் அப்ப தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா அம்மா இன்று உன் நாவை என்ன செஞ்சுக்கோ? பரிசுத்தமாக்கிக்கொள் மகனே மகளே. ஆனால் எனது அருமையான பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற காரியம், அப்பா அம்மா எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகன மகளை எழுப்பப்படணும். எங்களுடைய துதித்தல் உமக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். நாங்க துதிக்கிற காரியங்கள் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தரை அங்கீகரிக்கிறதா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஜெபத்துக்கு அங்கீகரிப்பு இருக்குதா? நம்முடைய காணிக்கைக்கு அங்கீகரிப்பு இருக்குதா? கர்த்தர் சொல்லணும், நான் இதை அங்கீகரிச்சிருக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இந்த பலி என்னுடையது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் தேவ சமூகத்துல நம்ம முறையிட்ட பிற்பாடு அவரை துதிச்சு பாடி தோத்திரம் பண்ண 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அளவில்லாதபடி இறங்குகிற தகப்பனாய் வருகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால எனது அருமையான பிள்ளைகளே, நம்முடைய கனிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, உதடுகளின் கனிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை கொடுக்கிறதாய், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை விதைக்க இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். போய் நாவு, புறங்கூறுகிற நாவுகள், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், இச்சகம் பேசுகிற நாவுகள், ஹல்லேலூயா, கபடுள்ள நாவுகள், இது எல்லாமே தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானதான். இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? அவரை துதிச்சு கொண்டே இருக்கிறோம். இவ்வளவு துதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளவு ஜெபிச்சுட்டேன், இவ்வளவு தூரம் காத்திருக்கிறேனே, இன்னும் எனக்கு பலன் இல்லையே. ஹல்லேலூயா. இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் மன்னாவை உட்கொள்ள என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. தேவ திட்டம் அப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அதற்கு தகுதியுள்ள பாத்திரவான்களாக நீங்களும் நானும் எழும்பணும் அப்படின்னா, அப்ப அவருக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாய் நம்ம இருக்க வேண்டும். அப்படி நிற்கும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுதந்திரத்தை கட்டளையிட வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அருமையான பிள்ளைகளே, முதலாவது அப்பா அம்மாக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லாதபடி அப்பா தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. அப்ப நிச்சயமா ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறார், நான் உங்களை அப்பொழுது உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்க குறைகளை நான் கலைந்து போட வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா தேவனுக்கு பிரியமுள்ள அப்பா மகனா மகளை நம்ம எழும்பணும். அததான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதற்காக தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறேன். ஏசப்பா, யார் யாரெல்லாம் ஏசப்பா கேட்கிறாங்களோ, யார் யாருடைய இருதயங்களா உண்மையா உத்தமமாய் ஊற்றப்படுகிறதோ அவர்களுடைய இருதயங்களை ஈர்ப்பிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அதை தாமதிக்கிறது யாரால தாமதிக்கப்படுது அப்படின்னா, நாமளால மட்டும்தான். அந்த தாமதிப்ப இன்னைக்கே நீங்க எடுத்து போட்டுட்டு தேவ சமூகத்துல முழுசா அவங்களை ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா எங்களை உயிர்ப்பீங்க, நாங்களும் உங்களுடைய உகந்த கனிகளை கொடுக்கிற மகனா மகளை நாங்க எழுப்பப்பட வேண்டும். எங்களை பார்த்து அந்த வாசனை திரவியத்தை அப்பா அம்மா கிறிஸ்தத்துல எங்க மேல நீங்க ஊற்றுகிற பிள்ளைகளாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நியமிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பிலே ஏசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறேன். ஏசப்பா, இந்த 9வது நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, அழகாண்டவரே, நாவுகளை எப்படி வைக்க வேண்டும்ங்கறத சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, துதித்தல்ங்கிறது உமக்கு எவ்வளவு பெரிய உகந்த வாசனை கொடுக்குங்கிறத கற்றுக் கொடுத்தீங்க. ஏசப்பா, அதே போல எங்க கிட்ட இருக்க குறைவுகள் எப்படி இருக்கும் அதை நீக்கி போட்டாதான் இதை சுதந்திரிக்க முடியுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கலைந்து போடுறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, மறுபடியும் நாங்க அப்பா உங்க பிள்ளைகளை நாங்க எழுப்பப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற யாருடைய இருதயத்தை நீங்க திறந்தரல போகிற கிருபைக்காக நன்றி. ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சப்பாடி இந்த இடத்துல பிரயோஜனமானவள் முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்தருகிறேன். எல்லா கடமும் ஜீவன தகப்பன ஒருவருக்கு மீட்பு ஜீவில் தகப்பனே. ஆமென்.